அக்கறையுள்ள மனைவியின் தியாகம். ஒரு கிராமத்தில் சந்திரன் என்ற உழைப்பாளி விவசாயி ஒருவன் இருந்தான். அவன் மனைவி மங்கம்மா. அவர்கள் இருவரும் கடினமாக உழைத்தாலும் அவர்கள் வாழ்வு வறுமையிலேயே கழிந்தது. ஒரு நாள் சந்திரன் மிகவும் களைப்படைந்து வீட்டிற்கு வந்தான். அவன் முகத்தில் மிகுந்த கவலை தெரிந்தது. மங்கம்மா, இந்த வருடம் பயிர் முழுவதும் காய்ந்து விட்டது. நம்மிடம் அடுத்த விதை விதைப்பதற்கான தானியமோ பணமோ இல்லை. நான் இனி என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று விரக்தியுடன் கூறினான். மங்கம்மாவும் மிகவும் கவலை கொண்டாள். கவலை வேண்டாம், நீங்கள் உடனே கிளம்பி பக்கத்து நகரத்துக்கு செல்லுங்கள். அங்கே நிறைய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வேலை நிச்சயம் கிடைக்கும். எப்படியாவது சில நாட்களிலேயே பணத்துடன் திரும்பி வாருங்கள் என்று ஆறுதல் சொன்னாள். சந்திரன், அது சரிதான் மங்கம்மா, ஆனால் நான் தூரத்தில் இருக்கும் பொழுது நீ தனியாக எப்படி சமாளிப்பாய்? என் மனது அதை பற்றி தான் கவலைப்படுகிறது என்றான். மங்கம்மா அவனை சமாதானப்படுத்தி நகரத்திற்கு அனுப்பி வைத்தாள். நகரத்தில் சந்திரன் கடுமையான உழைப்புக்கு பிறகு சில மாதங்கள் கழித்து ஓரளவு பணத்துடன் கிராமத்திற்கு திரும்பி வந்தான். அவன் மனம் முழுவதும் தன் மனைவியை காணும் ஆவலில் துடித்து கொண்டிருந்தது. வீட்டிற்குள் நுழைந்தபோது மங்கம்மா சமைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளை பார்த்த சந்திரன் அதிர்ச்சி அடைந்தான். சந்திரன் கிளம்பி சென்றபோது மங்கம்மாவின் உடல் நல்ல ஆரோக்கியமும் நிறமும் இருந்தன. ஆனால் இப்போது அவள் மிகவும் இளைத்து உடல் மெலிந்து சோர்ந்து போய் காணப்பட்டாள். அவளுடைய நிறம் கூட மங்கி மிகவும் களைப்புடன் தெரிந்தாள். சந்திரன் பதற்றத்துடன் அவளிடம் ஓடினான். மங்கம்மா, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் இப்படி எலும்பும் தோலுமாக இருக்கிறாய்? நீ உணவு உண்ணவில்லையா? உன்னுடைய உடல் நலம் கெட்டுவிட்டதா என்று கேட்டான். மங்கம்மா சிரித்தாள். ஐயோ, அதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்றாள். சந்திரனுக்கு அவள் சொன்னதில் நம்பிக்கை இல்லை. அவன் கட்டாயப்படுத்தி, உண்மையை சொல் மங்கம்மா, உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்று கேட்டான். மங்கம்மா தன் கணவனின் கையை பிடித்து சொன்னாள். சந்திரா, நீங்கள் கவலையுடன் சென்றபோது நான் உங்களிடம் ஒரு பொய் சொன்னேன். நம்மிடம் விதைப்பதற்கு கூடிய போதுமான தானியங்கள் இல்லை என்று சொன்னீர்கள் அல்லவா? நீங்கள் கிளம்பி சென்ற பின் நான் எனக்கு கிடைத்த உணவை மிகவும் குறைத்து கொண்டேன். நான் குறைத்த உணவை சாப்பிட்டுவிட்டு மீத இருந்த தானியங்களை எல்லாம் பத்திரமாக சேமித்து வைத்தேன். நீங்கள் திரும்பி வந்ததும் அதை சாகுபடியாக உபயோகிக்கலாம் என்று காத்திருந்தேன். உங்கள் மனதுக்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பட்டினி கிடந்து எனக்குரிய உணவை சேமித்தேன். அதனால்தான் என் உடல் இப்படி இளைத்து போய்விட்டது. ஆனால் கவலைப்படாதீர்கள், இப்போது நம்மிடம் அடுத்த விதைக்கான தானியம் இருக்கிறது. நீங்களும் வந்துவிட்டீர்கள். மங்கம்மாவின் இந்த செல்ஃப்லெஸ்ஸான தியாகத்தை கேட்டு சந்திரன் கண் கலங்கினான். ஒரு மனைவி தன் கணவனின் எதிர்காலத்தை காப்பாற்ற தன் உயிரையே பணயம் வைக்கும் அளவுக்கு அக்கறை காட்டுகிறாளே என்று நெகிழ்ந்தான். அன்றிலிருந்து இருவரும் மிகுந்த அன்புடன் கடினமாக உழைத்து வறுமையிலிருந்து மீண்டு நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தனர். இந்த கதையின் தத்துவம், ஒரு நல்ல உறவு என்பது வார்த்தைகளால் அளவிடப்படுவதில்லை. அது இக்கட்டான சூழ்நிலைகளில் ஒருவருக்கொருவர் காட்டும் நிபந்தனையற்ற அன்பினாலும் தியாக மனப்பான்மையினாலும் அளவிடப்படுகிறது. மனைவியின் உண்மையான தியாகம் கணவனின் எதிர்காலத்திற்காக தன்னுடைய தற்போதைய தேவைகளை கூட துறக்கும் அன்பில்தான் உள்ளது.